இது கள்ளச்சாராயம் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய கல்வராய மலை, அங்கே தான் ஊரலாக அங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற வேதனையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்களாம் இருந்துகிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான புகார்லாம் கொடுத்துருக்கோம். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருக்குது, சங்கராபுரம் காவல் நிலையத்தில் இருக்குது, கல்வராயமலை காவல் நிலையத்தில் காவல்துறையும் சாராய வியாபாரிகளும் ஒரு கூட்டு தொடர்பே இருக்குது. அப்படியான சூழல் தான் கல்வராயமலையிலையும் நீடிச்சுக்கிட்டு இருக்கின்றது தான். இதை தமிழக அரசு இனிமேலும் நீடிக்காமல் ஒரு கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். விஷ சாராயம் எந்த நேரத்திலையும் பொதுமக்களுக்கு கிடைக்குதா? எப்படி அவங்க விற்பனை பண்றாங்க? இப்போ கருணாபுரம், சங்கராபுரம் இந்த இடங்கள் எல்லாம் ஒரே நபர் விற்பனை செய்யறாங்களா, இல்ல இதை எப்படி ஒரு தொழில் போட்டி? கருணாபுரத்தில் சாதாரணமாக கிடைக்குது. காலை நேரத்தில், மாலை நேரம் அப்படின்னு இந்த ஓய்வாகிற நேரங்கள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது அப்படியே பல்கா கும்பலா போயிட்டு வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பயமே இல்லாமல் போச்சு. வியாபாரிகளுக்கு ஒரு பயமே இல்லாமல் போச்சு. எல்லாரும் தேடி வராங்கன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாலை நேரம் குறிப்பாக கருணாபுரம் கள்ளக்குறிச்சியுடைய தலைமையிடத்தில் இருக்கு. இந்த மாவட்ட தலைமையிடம் மாவட்டம் உருவானதுல அலுவலகங்களோ மற்ற டெக்ஸ்சர் உருவாக்குறதுக்கு மாறா இன்னைக்கு போதையினுடைய தலைமையிடமா மாறி இருக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகுதான்